இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இந்த 3-4 நாட்களுக்கு முன்பதா தேவன் என்னோடு கூட சொப்பனத்துல இடைப்பட்டார். அவர் என்னோடு கூட பேசின வார்த்தை என்னன்னா, சரியா அதிகாலையில 3:30 மணி அளவில் ரத்தம் கலந்த ஒரு கரம், ரத்தத்தோடு இருக்க அந்த கரம் ரத்தத்திலேயே எழுதுது. என்ன எழுதுது தெரியுமா? ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல இருக்கிற பின் பகுதி, நீ என்னுடையவன் அப்படின்னு அந்த கரம் எழுது. நீ என்னுடையவன், யூ ஆர் மைன் அப்படின்னு இங்கிலீஷ்ல. யூ ஆர் மைன் அப்படின்னு சொன்னா, நீ என்னுடையவன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டி எடுக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம வாசிக்கும் போது அந்த ரத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் உன்னை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகார கடைசி வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள், ஆகையால் நீங்கள் உங்கள் ஆவியினாலும் உங்கள் மாம்சத்தினாலும் நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ என்ன கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறாருன்னா, ரத்தத்தை கிரயமாய் கொடுத்து அவர் வாங்கியிருக்கிறார். அதனாலதான் உரிமையோடு கூட சொல்லுகிறார், நீ என்னுடையவன். சொல்லுங்க பக்கத்துல கைப்பிடிச்சு, நீங்கள் கர்த்தருடையவர்கள். பவுல் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர், நீங்க அவருக்கு தான் சொந்தம், நீங்க அவருடைய சொத்து. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்து, நீங்க என்னுடைய சொத்துன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவங்கள ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொடுத்து வாங்கினார், அவருடைய சொத்தா. ஆனா உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே வாங்கினார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் அல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை விலை கரைமாய் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனாலதான் உரிமையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய சொத்து, நீ என்னுடையவன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்றார் பாருங்க, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன், நீங்கள் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நீங்கள் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்க முழுவதும் எனக்குரியவர்கள், நீங்க எனக்கு மாத்திரம்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா ரொம்ப என்ன பண்றாரு? உரிமை பாராட்டுகிறார். நீங்க உரிமை பாராட்டுறீங்களா? நீர் என்னுடைய தேவன் சொல்றீங்களா? தாவீது சொல்றாரு, நீர் என்னுடைய தேவன், நீரே என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் ஒரு உரிமை எடுத்து நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தர் என்ன பார்த்து அப்படிதான் சொன்னார், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் சொல்லுது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை சிருஷ்டித்தது நான் தான், உன்னை ஃபார்ம் பண்ணது நான் தான். உன் தாயின் கருவில் என்ன பண்ண? நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், உன்னை நான் அங்கிருந்து எடுத்தேன், உன்னை விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிற, நீ என்னுடையவன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஏன் தண்ணீர்களை கடக்கும் போது தண்ணி நம்ம மேல புரளாது? ஏன் அக்னியில் நடக்கும் போது அக்னி ஜுவாலை நம்ம மீது பற்றாது? ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் அவருடையவர்கள், நீங்க அவருடைய சொத்து, நீங்க அவருடையவர்கள். அதனாலதான் தண்ணி உங்களை சேதப்படுத்தா, அக்னி உங்களை சேதப்படுத்தா. பாபிலோன் தேசத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று 3 வாலிபர்கள் இருந்தாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நம்ம அவங்களை குறிச்சு வாசிக்கிறோம். அவங்களுக்குள் இருந்த வைராக்கியம் என்னன்னா, எங்கள் தேவனை தவிர நாங்கள் யாரையும் என்ன பண்ண மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். அவங்க தேவ சமூகத்துலதான் என்ன பண்ணுவாங்க, விழுவாங்க முகங்குப்புறமா. எந்த சிலைக்கு முன்னாடியோ எந்த மனுஷனுக்கு முன்னாடியோ அவங்க விழமாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா நீங்க வேற எந்த மனுஷனுடைய காலில் போய் விழமாட்டீங்க. அல்லேலூயா. சொல்ற புரியுற மாதிரி, தேவனுடைய சமூகத்தில் கை ஏந்துகிறவன் அல்லது தேவனுடைய சமூகத்துல கைகளை உயர்த்துகிறவன் வேற எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டான். அல்லேலூயா. அப்ப சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஒரு ராஜ்யத்தையே, ஒரு சாம்ராஜ்யத்தையே எதிர்த்து நிக்கிறாங்க. பாபிலோன் ராஜா அந்த நாட்கள்ல முழு உலகத்தையும் ஆட்சி செய்யறான். இன்னைக்கு எப்படி அமெரிக்கா இருக்குதோ அதே மாதிரி அவன் சொல்றான். ஏன்னா அதுக்கு முந்தின அதிகாரத்துல அவன் ஒரு பெரிய சொப்பனம் பார்க்கிறான். அதுக்கு தானியேல் என்ன சொல்றாரு, விளக்கம் கொடுக்கிறார். சொப்பனத்தையும் சொல்றாரு, சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தையும் சொல்லுகிறார். அவன் கண்ட சொப்பனம் ஒரு பெரிய சிலை, அதனுடைய தலை பொன், அதன் மார்பும் புயங்களும் வெள்ளி, அதன் வயிறு வெண்கலம், அதன் கால்கள் இரும்பு. இப்படி 4 விதமான உலகத்தால அந்த சிலை இருக்கு. அதனுடைய பாதம் களிமண் இரும்பும் கலந்து இருக்கு. இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு கல் என்னாச்சு, மனுஷனுடைய கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு என்ன சிலைய மோதிருச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியல. அதுக்கு தானியேல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். முதலாவது என்ன பாத்தீங்க, தலை பொண்ணா பாத்தீங்க இல்லையா, தலை பொண்ணா இருந்துச்சு இல்லையா, அந்த பொன்னான தலையை நீங்க தான் அப்படின்னு சொல்லி நேபுகாத்நேச்சாரை பார்த்து தானியேல் சொல்லுவார். உடனே அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்கத்தை தானியேல் சொல்லும் போது, உனக்கு அடுத்தது உனக்கு கீழ்த்தரமான ஒரு சாம்ராஜ்யம், சில்வர், வெள்ளி, தங்கத்தை விட வெள்ளி கம்மி தானே மதிப்புல, உங்களை விட கீழ்த்தரமான ஒரு சில்வர் கோப்பான ஒரு ராஜ்யம் வரும், அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு கீழ்த்தரமான ஒரு சாம்ராஜ்யம் வரும், அது வெண்கலம், கிரேக்க சாம்ராஜ்யம். அதுக்கப்புறம் ஒரு இரும்பும் களிமண்ணுமான ஒரு சாம்ராஜ்யம், அது ரோம் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் விளக்கத்தை தானியேல் கொடுக்கிறார். ஆனா இவருக்குள்ள இருந்த என்ன 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 எழும்புச்சு அப்படின்னா, முழுவதும் அந்த சிலை எப்படி இருக்கணும், பொன்னாவே இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றாரு, ஆதி முதல் அந்தம் வரை நான் தான் என்ன பண்ணணும், ஆட்சி செய்யணும், என்னுடைய ராஜ்யம் தான் இருக்கணும், பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யணும், கடைசி வரைக்கும் ஆட்சி செய்யணும்னு சொல்லி அவர் விரும்பினார். அதனாலதான் அடுத்த அதிகாரத்துல முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட சிலை, அவர் எப்படி சொப்பனத்துல பார்த்தாரோ அதே மாதிரி முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட சிலையை அவர் நிறுத்தி வணங்க சொன்னார் எல்லாத்தையும். இப்படி ஒரு காலை நீ வரப்போகுது வணங்க சொல்லி. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அங்க அடிமையாய் கொண்டு போகப்பட்ட எல்லா யூதர்களும் பாத்தீங்கன்னா எல்லாம் விழுந்துட்டாங்க, சிலைக்கு முன்னாடி
விழுந்துட்டாங்க, கூப்பிட விழுந்துட்டாங்க. ஆனா 3 பேர் மாத்திரம்தான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர்கள் மாத்திரம்தான் சிலை என்ன பண்ணல, வணங்கல. முகங்குப்புற விழுந்து வணங்கல. அவங்க சொல்றாங்க, நாங்கள் ராஜாவுக்கு நேருக்கு நேரா பார்த்து ராஜாவை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல அறிவு வேணும். நீங்க எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும். வானத்திலும் பூமியிலும் அவரே உயர்ந்தவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர்தான், எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் மாத்திரம்தான். அவருடைய பாதத்துல தான் நாங்க என்ன பண்ணுவோம், விழுவோமே தவிர நீர் நிறுத்தின சிலையும் வணங்க மாட்டோம், உண்மையும் வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி வைராக்கியமா நின்னாங்க. அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி வைராக்கியமா நின்னாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம யாருடையவர்கள். ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார், நீ என்னுடையவன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா மூலமா கர்த்தர் சொல்லும் போது நீ சாத்ராக் பார்த்து மேசேக் ஆபேத்நேகோ பார்த்து என்ன சொன்னார் கர்த்தர், நீங்கள் என்னுடையவர்கள், நீ அக்னி ஜுவாலையில் நடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே. இல்லையா? அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க கர்த்தருடையவர்கள், கர்த்தரை மாத்திரம்தான் வணங்குவோம், கர்த்தருடைய சமூகத்துல மாத்திரம்தான் சரணடைவோம், கர்த்தருக்கு மாத்திரம்தான் முதலிடம் கொடுப்போம். நீ எங்களை ஆளக்கூடிய ராஜாவா இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் எதிர்த்து நிற்கும் போது எங்களுடைய தலை துண்டிக்கப்படலாம் அல்லது அக்னி ஜுவாலையில போடப்படலாம், அதை குறித்து நாங்கள் எல்லளவும் பயப்பட மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறோம். ஏன்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அக்னி ஜுவாலையில என்ன நீ தூக்கி போட்டாலும் அது என் பேரில் பற்றாது, ஏன்னா நாங்கள் அவருடையவர்கள் அப்படிங்கிற விசுவாசத்திலே நின்றார்கள். அப்போ அவங்க கர்த்தருடையவர்களா இருந்ததுனால, அவங்க கர்த்தருக்கு சொந்தமானதுனால, கவனிங்க, அவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலதான் என்ன பண்ணாங்க, மீட்டு கொள்ளப்பட்டாங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலதான் எகிப்திலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு பாருங்க, அக்னி ஜுவாலையில் எங்களை தூக்கி போட்டாலும் அக்னி ஜுவாலை எங்களை என்பது சேதப்படுத்தாங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால மீட்கப்பட்ட அவங்களுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி வாங்கியிருக்கிறாரா, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே வாங்கியிருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே வாங்கினதுனால அவங்கள விட நீங்க என்ன பண்ணணும், அதிகமா விசுவாசத்துல வளரணும். அப்படின்னு சொன்னா நீங்க உரிமை பாராட்ட வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. சொல்லணும். சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அவங்களையே கட்டுறாரு, அக்னியில இறங்கி காப்பாத்தினார். அவங்கள தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, நல்லா கட்டி அக்னி ஜுவாலையில தூக்கி போட்டாங்க 3 பேர்த்துக்கு. அவங்க தூக்கி போனவங்க என்ன பண்ணாங்க, அந்த நெருப்பு சூடு தாங்காம செத்துட்டாங்க. ஆனா இவங்களுடைய தலை இழுக்கிற ஒரு முடி கூட கருகலையா, அவங்க மேல அக்னி மனம் கூட வீசலையா. ஏன்னா அவங்க 3 பேர் தான் உலாவிட்டு இருக்கிறதா பார்த்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 4ஆவதா ஒரு நபர் உலாவிட்டு இருந்தாரு, அவர் தேவகுமாரனா இருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க கர்த்தருக்குரியவர்களா இருந்தாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இறங்கிட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பஸ்கா ரத்தத்தால மீட்கப்பட்டவங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. ஆனா நீங்களும் நானும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டார் நம்மை. பஸ்கா ரத்தத்துக்கே இறங்கி வந்திருக்கிறார் அக்னிக்குள்ள. தான் சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விட்டுற மாட்டார். அதனால சொல்றாரு ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும்.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அக்னியா இருக்கலாம், தண்ணீரா இருக்கலாம், சத்துருக்களா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், எதுவுமே உன்னை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. ஏன்னா நீ முழுக்க முழுக்க என்னுடைய சொத்து, என் சொந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை நான் என்ன பண்ணிருக்கிற, வாங்கி இருக்க. அதனால உன்னையும் என் கண்ணுக்குள்ள வச்சு என்ன பண்ணுவேன், பார்த்துக்குவேன். சகரியா அவ்வளவு சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். அப்படின்னா நீங்க அவருடைய கரு மணியா இருக்கிறீங்க. நீங்க தான் அவருடைய கரு விழியா. கண்ணுக்குள்ள வச்சு அவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை, ஜீவனை கொடுத்து உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, மீட்டெடுத்திருக்கிறார். அதனால உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். உங்க பக்கத்துல 1000 பேரும், உங்கள் வலதுபுறத்துல 10,000 பேர் வந்து நின்று உங்களை முடிச்சு கட்டோன்னு நினைச்சாலும் கடைசியில அவங்கதான் வெட்கப்பட்டு போவாங்க. அல்லேலூயா. உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் தலை அந்த இடத்துல உயர்த்தப்படும். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசித்தது, வெட்கப்பட்டு போகவே இல்லையா? அவரை நம்பினவர்களை கர்த்தர் இறங்கி விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்பினவங்களை இறங்கி விடுவிச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய சொந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், சொந்த பிள்ளைகள். அதனால கர்த்தர் என்ன மாட்டாரு, விட்டுற மாட்டாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அபிமெலேக்குங்கிற ராஜா என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கொண்டார், கொண்டு போயிட்டார். கர்த்தர் அபிமெலேக்கோட பேசினார். பெலிஸ்தியர் ராஜா. பெலிஸ்தியர்னா என்ன அர்த்தம்? பெலிஸ்தியன் அப்படின்னு சொன்னா ஊறுகிறவன், நகருகிறவன், வலு சர்ப்பம் அப்படின்னு. வலு சர்ப்பம் சாரால் என்ன பண்ணுச்சு? ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சர்ப்பம் தான் வந்து என்ன பண்ணுது, வஞ்சிக்க பார்க்க. ஏவாளை வஞ்சிச்ச மாதிரி சாரால அதுக்கு எடுக்க பார்த்துச்சு. ஏன்னா சாராளுடைய வயிற்றுல இருந்து என்ன பண்ணணும், கிறிஸ்து வெளிப்படணும். அதனால அந்த வித்தை கரைப்படுத்தணும்னு சொல்லி அது பார்த்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, குறுக்கிட்டார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா வலு சர்ப்பமா இருக்கிற பிசாசு எழும்பி உங்களை கரைப்படுத்தோன்னு நினைச்சானா கர்த்தர் அதிலே தலையிடுவார். கர்த்தர் பாருங்க, அவனுடைய தூக்கத்தை அவனை தூங்க விடாம தடுத்தார். அவனோடு கூட இடைப்பட்டார். சாரால் மேல தன்னுடைய அவனுடைய சுண்டு விரல் கூட படாத அளவுக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை பரிசுத்தமா பாதுகாக்கக்கூடிய வேலையை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அதனால உலகத்தால் நீங்க கரைபட மாட்டீங்க. அபிமெலேக்கு அப்படின்னு சொன்னா உலகத்தின் அதிபதி. உலகத்துல இருக்கிற ராஜாக்களுக்கு பிதான்னு அர்த்தம். அபிமெலேக்குன்னு சொன்னா உலகத்தின் அதிபதி. இயேசு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்துக்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அப்ப வலு சர்ப்பம் தான் உலகத்தின் அதிபதியா, உலகத்தின் ராஜாவா? அவன் இருந்து என்ன செஞ்சான்னா சாரால்னா சபை, சபையை கரைப்படுத்த நினைத்தான். ஆனால் கர்த்தர் குறுக்கிட்டார். அல்லேலூயா. உங்களை கரைப்படுத்துறதுக்கு சாத்தானால முடியாதுங்க. சத்தியத்தையும் அறிவிக்கும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தையை நம்பி வந்த ஆபிரகாமுடைய மனைவியை கர்த்தர் காப்பாத்திட்டு, நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தலையிடாம இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களை கரைபடாமல் அவர் பாதுகாப்பார். ஒரு கரை திரை இல்லாமல் அவருடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்ப உங்களை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்கு அவர் எடுக்கிற முயற்சி பாருங்க. ராஜாவுடைய காரியத்திலே அவர் தலையிட்டார். 20ஆம் அதிகாரத்துல வாட்சிங்கன்னா 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ அவளை தொட்டேன்னா நீ செத்துருவேன்னு சொல்லிட்டார்.
அல்லேலூயா. எவ்வளவு வைராக்கியமா இருக்காரு பாருங்க கர்த்தர். வசனம் சொல்லுது, யாக்கோபு 5:4 உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராகிய வாஞ்சையா எழும்புவார். உலகம் உங்களை கரைப்படுத்த எழும்பும் போது உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் வைராகியமா எழும்புவார். உங்களை தீட்டுப்படுத்த உலகம் நினைக்கும் போது, உங்களை விழுங்கலான்னு சொல்லி சர்வ நினைக்கும் போது கர்த்தர் வைராகியமா உங்களுக்குள்ள இருந்து எழும்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென். இங்க பாருங்க, சாராளை கெடுப்பதற்கு அவன் எழும்பினான். கர்த்தர் சொல்றாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தா. தீட்டுப்படுத்தோன்னு பிசாசு கங்கணம் கட்டுட்டான்னா கர்த்தர் அதுக்கு மேல எழும்பி அவன் தலையை நசுக்குவான். ஏன்னா நீங்கள் நானும் அவருடைய மனைவியா இருக்கிறோம். வசனம் சொல்லுது, அவள் ஒருவனுடைய இன்னொருவனுடைய மனைவியா இருக்கார். ஆபிரகாமுடைய மனைவியை காப்பாத்துறதுக்கு கர்த்தர் வைராக்கியமா எழும்புவார்னு சொன்னா, நீங்களும் நானும் அவருடைய சொந்த மனைவி. அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கற்புள்ள கன்னிகையா இருக்கிறோமா. நம்மளை தீட்டுப்படுத்துறதுக்கு பிசாசு எழும்புனான்னு சொன்னா நம் நிமித்தம் அவன் செத்தான். அல்லேலூயா. அதத்தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இது எங்க வருது தெரியுமா? ஏசாயா 54:17 வருது. ஏசாயா 53 முழுவதும் கிறிஸ்து சிலுவையிலே ரத்தத்தை கொடுத்து நம்மை வாங்கின சரித்திரம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக 53 கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன இருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். அப்போஸ்தலர் 20:28 சுய ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6 கடைசி 20-21 கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1 13-14 நீங்க என்னைக்கு சத்திய வசனமாகிய கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு விசுவாசிலானீங்களோ அன்னைக்கே அவர் என்கேஜ்மெண்ட் ரிங்க உங்களுடைய விரல போட்டு, அப்பவே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அப்பவே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க போடப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மனைவிக்கே அவர் வைராக்கியம் பாராட்டினது. நீங்கள் அவருடைய சொந்த மனைவியா இருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகம் உங்களை தீட்டுப்படுத்த அவர் விடமாட்டார். உங்களுக்குள் இருக்கிறவர் வைராகிய வாஞ்சையா எழும்புவார். அல்லேலூயா. ஆபிரகாம் விட்டுட்டா. ஆபிரகாம் என்ன பண்ண முடியல, சாரால காப்பாற்ற முடியல. கவனிங்க, தன் சொந்த மனைவி அவனால் என்ன பண்ண முடியல, காப்பாற்றுவதற்கான திராணி அவனுக்கு இல்லை. தன் சொந்த சரீரத்தை காப்பாற்றக்கூடிய திராணி அவனுக்கு இல்லை. நீங்க நினைக்கலாம், சொந்தமா என்னால் என்ன பண்ண முடியல, என்ன பரிசுத்தமா காத்துக்க முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, என்ன காப்பாத்திக்க முடியலன்னு சொல்லி ஆபிரகாம போல நீங்க புலம்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்காக வைராக்கியமா எழும்பினவர் உங்களுக்காக வைராக்கியமா எழும்புவோம். இல்லையா? ஆபிரகாமிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆபிரகாம் கல்யாணத்துல பந்தியில வந்து உட்கார்ந்து சாப்பிடுற விருந்தாளி மாத்திரமே. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய மனவாட்டியா இருக்கிறோம். அல்லேலூயா. சாதாரணமா ஒரு மனைவி, அதிகமா நேசிக்கிற ஒரு மனைவி மேல ஒருத்தன் தெரியாம இடிச்சாலே அவன் என்ன பண்ணுவான், உங்க மனைவிய ஒருத்த மேல தெரியாம பைக்லயோ கார்லயோ கொண்டு அடிச்சுட்டா விட்டுருவீங்களா? நீங்க பாத்து போப்பா அப்படின்னு சொல்லி விடுவீங்களா? அப்பா பாத்து போப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல எப்படி? அடுத்த செகண்ட் கார் உடஞ்சிடவனுக்கு, அப்புறம் மூக்கோடையவனுக்கு. என் மனைவி மேலையா காரை கொண்டு வந்து அடிக்கிறேன், பைக்கை கொண்டு வந்து அடிக்கிறேன். நான் நேசிச்ச ஒரு பொண்ணு மேல ஒரு பையன் கைய கொண்டு வந்து வந்துட்டானா, கை பட்டுருச்சான். அவனுக்கு அதுக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, எந்த கை படிச்சோ அந்த கை வெட்டி இருக்கிறான். இருக்கீங்களா இங்க? அவன் அப்ப அவர் விட்டுருவாரா? தான் சொந்த ரத்தத்தையே கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். உன் கையில விரல்ல மோதிரம் போட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கிறார். உன்னை கரைபடுவதற்கு, பிசாசால் விழுங்கப்படுவதற்கு விட்டுருவாரா? விட மாட்டான்.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கர்த்தரே என்ன பண்றாரு? தலையிடுறார். தலையிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, அபிமெலேக்கு அவனை தேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? நான் என்ன நினைக்கிறேன், நீதியாத்தான் செஞ்சிருக்கிறேன். ஆபிரகாம் என்ன சொன்னாரு? என்னுடைய சகோதரின்னு தான் சொன்னாரு. அதனாலதான் என்ன பண்ணிட்டேன், அவளை கல்யாணம் பண்ண, அவளை தூக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்றாரு. இவன் செஞ்சது நியாயமாவே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பக்கத்திலேயே நியாயம் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே. ரெண்டு பேருமே போய் சொல்லியிருக்காங்க. உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். தப்பு செஞ்சதெல்லாம் அவங்க யாரு? ஆபிரகாமும் சாராவும். என்ன தப்பு செஞ்சாங்க? பொய் சொன்னாங்க. ஆனா யார கர்த்தர் கடிந்து கொண்டாரு? ஆபிரகாமையோ சாராலையோ அல்ல, அபிமெலேக்கு. அல்லேலூயா. உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக வக்காலத்து வாங்குவார். ஏன்னா நீங்க அவருடைய சொந்த மனைவியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனுக்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? இவன் சொல்றான் தப்பெல்லாம் அவங்களதான், என் மேல தப்பு இல்லைங்கிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒரு வார்த்தை ஆபிரகாம பார்த்து கடிந்து கொள்ளல, சாரால பார்த்து கடிந்து கொள்ளல, அபிமெலேக்கை கர்த்தர் கடிந்து கொண்டார். அபிமெலேக்கு தூக்கம் வராம செஞ்சார். அபிமெலேக்குடைய கர்ப்பத்தை அடைச்சாரு கர்த்தர். வீட்டுல இருக்கிற அத்தனை பேருடைய கர்ப்பமும் அடைக்கப்பட்டது சாரால் நிமித்தம். அல்லேலூயா. சொல்லுங்க, இப்ப பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகிறது. அபிமெலேக்கு சொன்னா ஆபிரகாம் பொய் சொன்னான்னு சொல்லுங்க. அபிமெலேக்கு என்ன சொன்னா? தேவனிடத்துல கம்ப்ளைண்ட், தேவனிடத்துல கம்ப்ளைண்ட். சொல்லுங்க, தேவனிடத்துல. உங்களை குறிச்சு வலு சர்பம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல இந்த அபிமெலேக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். என்ன குற்றம் சாட்டின? ஆபிரகாமை குறித்து அவன் பொய் சொன்ன ஆண்டவரேன்னு சொல்றான். சாராளை பார்த்து என்ன குற்றம் சுமத்துறான்? அவள் பொய் சொன்னான்னு சொல்லி சொல்றான். இரவும் பகலும் குற்றம் சாட்டினான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அபிமெலேக்கை பார்த்து, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாமை குறிச்சு என்ன சொல்றாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ என்ன பொய்யன்னு சொல்றது? நான் சொல்றேன் அவன் ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பிசாசு உங்களை பார்த்து பாவின்னு சொன்னாலோ பொய்ன்னு சொன்னாலோ அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய மனவாட்டி தான், நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. பிசாசு உண்மையே சொன்னாலும் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறார். சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பனிஷ்மெண்ட் யாருக்கு? அபிமெலேக்கு. பாராட்டு யாருக்கு? ஆபிரகாம். இப்படிதான் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம இடத்துல பலவீனங்கள் இருக்கலாம், அது தேவனுடைய வார்த்தை வர 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 அது மாறும். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமெல்லாம் பாத்தீங்கன்னா, 24ஆம் அதிகாரத்துக்கு அப்புறமெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் மேல எந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் வர 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 கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? அந்த பலவீனங்களில் இருந்து தூக்கி எடுக்க ஆரம்பித்தார். தன்னுடைய தீர்க்கதரிசியை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. தீர்க்கதரிசியவே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இவங்களை எந்த மாதிரி ஆவிகளை பெற்றுக்கொண்டாங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுது 15வது வசனத்துல, அடிமத்தன ஆவியை பெற்றவர்கள்.
ஆனால் நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள். அடிமத்தன ஆவியை பெற்றவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு, அடிமத்தன ஆவியை பெற்ற இவங்களுக்கு இவ்வளவு பாராட்டு. அப்படின்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நமக்கு எவ்வளவு பாதுகாப்பை கத்த வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எதுக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அக்னிக்குள்ள போட்டாங்களா, அக்னி நடுவில் அவர் உங்களை, அக்னி மத்தியில் உங்களோடு கூட கத்துறது. ஒரு உபத்திரத்துக்குள்ள போறீங்களா, கண்டிப்பா அவர் அங்க கூட தான் இருப்பார். எந்த அக்னி அவங்கள சேதப்படுத்தும் நினைச்சதோ அதே அக்னி என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள உயர்த்தி வச்சு. என்ன சொன்னார் ராஜா? அவங்க அழியல, அவங்க தலைமுடி கூட கருகிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. உடனே என்ன சொன்னா, உன்னதமான தேவனுடைய தாசர்களே நீங்கள் வெளியே வாருங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். இவன் போய் என்ன செஞ்சா தெரியுமா, அவங்க 3 பேருடைய காலில் விழும். உலகத்தை ஆளுகிற ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய பாதத்துல முகம் குப்புற விழுது இவர்களுக்கு தூபம் காட்டுங்கள் என்று கர்த்தர் அந்த ராஜா சொல்றான். கை தட்டுங்க. கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன பண்ணாரு? இவன் சொன்னா இந்த 3 பேர்த்துக்கு நான் தான் கடவுள்னு சொன்னான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த 3 பேர்த்தையும் ராஜாவுக்கு கடவுளாக்கிட்டார். கையத்தட்டு. அல்லேலூயா. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாத்ராகமம் 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல, என்ன பார்வோன் பார்வோன் பார்வோன்னு சொல்லிட்டு இருக்கிற, வா உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தெய்வமா கொண்டிருந்தீங்கன்னா சகலமும் உங்களுடைய பாதத்துல சரணடையும். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல விழுந்தீங்கன்னா சகலமும் உங்களுடைய சமூகத்துல வந்து விழும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அவருடையவர்கள், என்னுடையவர்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல மீட்கப்பட்டவங்களுக்கே கர்த்தர் வைராக்கியமா எழுந்து விட்டு கொடுக்காம பேசினாரு, பாதுகாத்தாரு, அவங்களோடு கூட உலாவினார். தான் சொந்த ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற உங்களை அவர் விடவே மாட்டார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்தார், உங்களையும் என்னையும் அவருடைய உசுருக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரா. கொலேசியர் புஸ்தகம் அப்படிதான் சொல்லுது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவருடைய உசுரோடு உசுரா நீங்க கலந்துட்டீங்க. எப்படி ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னானோ அதே மாதிரி கிறிஸ்து நம்மளை பார்த்து சொன்னார், இவள் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் என்னுடைய எலும்பின் எலும்புமாய் இருக்கிறார். ஆதாமுடைய ஸ்டேட்மெண்ட். கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இவள் என்னுடைய உசுருக்கு உசுரா கலந்துட்டான்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது பில்லி சூனியங்கள் உங்களை தொடாது, பிசாசுகள் உங்களை தொட முடியாது. இது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவனுக்கு தெரியும். என்ன அவன் செய்கிற தந்திரம் என்னன்னா, உங்களுடைய மனச கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க பார்ப்பான். உங்க மைண்ட் செட்டை பிரிக்கிறதா அவனுடைய தந்திரமா இருக்கு. பவுல் அதுக்கு தான் பயப்படுறாரு. உங்களுடைய மனது கிறிஸ்துவை விட்டு பிரியுமோ என்று. ஆமா, உங்களுடைய மனசை மட்டும் அவன் பக்கம் திருப்பிட்டா அவன் ஜெயிச்ச மாதிரி அவன் நினைக்கிறான். அல்லேலூயா. ஆனா உண்மை அது இல்லை. நீங்கள் ஏற்கனவே அவனை ஜெயித்து விட்டீர்கள். இந்த விசுவாசத்தோடு இருங்க. அவர்கள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடையவன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போ. ராஜாக்கள் எழும்பினாலும் கர்த்தர் அதிலே தலையிடுவார், கூஜாக்கள் எழும்பினாலும் அதிலே தலையிடுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்க மேல கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா உங்களையும் என்னையும் அவர் கல்யாணம் பண்ணிட்டார்.
இல்லையா? உலகத்திலேயும் சொல்றாங்க தன் மனைவியும் கூட வச்சு வாழ்றதுக்கு அவனுக்கு வக்கில்லைன்னு சொல்லுவாங்க. உலகத்துல நம்மள அவரால் காப்பாற்ற முடியலன்னா உலகம் என்ன சொல்ற? மோச அதான் சொல்றாரு, எகிப்திலிருந்து நீங்க அவங்கள விடுவிச்சீங்க இல்லையா, விடுவிச்சு கொண்டு வந்தீங்க, வனாந்தரத்துல நீங்க அவங்கள அழிச்சு போட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, எகிப்துல இருந்து இவங்களை எல்லாம் விடுவிச்சு கொண்டு போனாரு, வனாந்தரத்துல அவரால காப்பாற்ற முடியல போல, அதனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருவாங்க ஆண்டவரேன்னு சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் சகலத்திலும் மேலானவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. உங்களை மீட்டெடுப்பதற்கு தன் கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றி இருக்கிறார். அதனால கண்டிப்பா கர்த்தர் கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? உங்களை போஷிப்பார், உங்களை காப்பாற்றுவார், ஒரு சேதமும் அணுகாமல் உங்களை நம்புவார், கடைசி வரைக்கும் உங்களை நடத்துவார். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் உங்கள் மேல் இராமல் அவர் கடைசி வரைக்கும் உங்களோடு கொண்டிருந்து அவரோடு கொண்டு வைக்கொண்டு பரிசுத்தாவியானவர். இந்த வார்த்தைகளின்படி நம்ம ஆஸ்வதிக்க போகிறோம். எங்களை உயர்த்தி ஏசாயா 43:1, ஏசாயா 54:17 சொல்லுகிறது, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏன்னு சொன்னா நீ என்னுடைய சுய ரத்தத்தினாலே வாங்கப்பட்டவன், நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீ மீட்கப்படல. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சொந்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். பேதுரு அப்படித்தான் சொல்றாரு, நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். வெள்ளினாலும் பொன்னினாலும் ஆட்டின் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட அவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கற்று கொடுப்பாரானால், அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரானால், நீங்களும் நானும் அவருடைய சொந்த ரத்தத்தால் அவருடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறபடினா சும்மா விட மாட்டாருங்க. அவரே உங்களுக்காக இறங்குவார், அவரே யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அபிமெலேக்கினுடைய ஆவிகள், உங்களை கரைப்படுத்த நினைக்கிற, உங்களை தீட்டுப்படுத்த நினைக்கிற எல்லா விதமான அபிமெலேக்கின் ஆவிகள், பார்வோனின் ஆவிகள், இப்பொழுதே அவைகள் எல்லாம் களங்கடிக்கப்படுகிறது. அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்தப்படுகிறது. அவைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், அவைகள் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த விதமான ஆயுதங்களும் வாய்க்காமல் போகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரே அதில் தலையிடுகிறாரா? யுத்தம் கர்த்தருடையது. தீட்டுப்படாம கரைபடாம சாராளை காப்பாற்றினவர். பார்வோனிடமிருந்து அபிமெலேக்கிடமிருந்து தீட்டுப்படாம சாராளை காப்பாற்றினவர். உன்னை கரை இல்லாம கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவனாய் குற்றமற்றவர்களாய் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு அவர் வல்லமையும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் வைராகிய வாஞ்சியா இருக்கிறார். அவர் விட்டுற மாட்டார். விரோதமாய் உருவாக்கப்படுகிற சர்ப்பம் வைத்திருக்கிற தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறது. சர்ப்பம் வைத்திருக்கிற தந்திரங்கள் முறியடிக்கப்படுகிறது. சர்ப்பத்தினுடைய மெயின் தந்திரமே உங்களை தீட்டுப்படுத்தத்தான் அவன் நினைப்பான், உங்களை பிரிக்கத்தான் நினைப்பான்.
ஆபிரகாம் விட்டு பிரிக்கிறதா அவனுடைய வேலை. தீட்டுப்படுத்த வேணும்னு நினைக்கிறதா அவனுடைய தந்திரம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க அவருடைய மனைவி அப்படிங்கறத மாத்திரம் மனசுல வைங்க. நீங்க அவருக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்க, அத மனசுல வைங்க. அவருடைய என்கேஜ்மெண்ட் ரிங் உங்களுடைய விரல்ல இருக்குது. அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம், மானவாட்டிக்குரிய வஸ்திரம், நீதியின் சால்வை நீங்க உடுத்திருக்கிறீங்க. உங்களை திருடோன்னு நினைக்கிற எவனும் நாசம் அடையும். உங்களை தீட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவனுடைய எல்லா கதவுகளும் அடைக்கப்படும். உங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். கொண்டிருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகார். தன் மனவாட்டிக்காக அவர் வைராக்கியம் பாராட்டும். உங்களுடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கருகா. அக்கினியின் மனம் உங்கள் மேல் வீசா. மேல் இருக்கிறது பரிசுத்தம் உள்ளவருடைய மனம், அவருடைய நற்கந்தம். நீங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தம் மனம் வீசுவீர்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ மேல அக்கினியின் மனம் அல்ல, தேவனுடைய நற்கந்தமாகிய மனம் அந்த தேசம் முழுவதும் வீசினது. எப்படி வீசுதுன்னா, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே தேவன். இவ்விதமாய் ரட்சிக்க இந்த பூமியிலும் வானத்திலும் வேறொரு தேவன் இல்லை என்று நேபுகாத்நேச்சார் கடைசியாக அறிக்கை செய்தார். நீங்க வைராக்கியமா நிக்கணும். நான் அவருக்கு மாத்திரம்தான் மனைவி, நான் அவருக்கு மாத்திரம்தான். அந்த சொப்பனத்தின் அர்த்தமே அதுதான். நீ என்னுடையவன். உங்களுடைய ஜபத்தை பார்த்தோ உங்களுடைய விசுவாசத்தை பார்த்தோ அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன் என்கிற ஒரே காரணத்துக்காக, உன்னை என் ரத்தத்தால் மீட்டு கொண்டேன் என்கிற ஒரே காரணத்துக்காக, உன் கையில என்கேஜ்மெண்ட் ரிங்க மாட்டி விட்டேன் என்கிற ஒரே காரணத்துக்காக, உனக்காக நான் வைராகியமா எழுந்து உன்னை காப்பாற்றுவேன், உன்னை கடைசி பரியந்தம் மரண பரியந்தம் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.